ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கல் வேக். இன்னைக்கு வீடியோவில் உல்ஃபுங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் உல்ஃப் இந்த படம் 2021 மலையாள லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2024 தமிழ் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அர்ஜுன், சம்யுக்தா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜிபே ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த கதை வந்து கோவிட் டைமில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரோ அர்ஜுன் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தன்னோட உட்பியான சம்யுக்தாவை சர்ப்ரைஸாக மீட் பண்ணலான்னு பிளான் போடுறாரு. அதே போல் சம்யுக்தாவை சர்ப்ரைஸாக மீட் பண்ணுறாரு. அப்பன்னு பார்த்து சம்யுக்தா வீட்டில் தனியாக இருக்காங்க. சம்யுக்தாவுக்கு அர்ஜுன் வந்ததே பிடிக்கல. எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு பார்க்குறாங்க. அந்த சமயம் பார்த்து லாக்டவுன் போட்டுடுறாங்க. அர்ஜுனால் வீட்டை விட்டு வெளில போக முடியல. அர்ஜுன் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், காலைல எழுந்துச்சி எப்படியாவது நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சம்யுக்தாவும் ஓகே சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் வீட்டை விட்டு வெளில போகும்போது மாடிலேருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தாக்க அங்கே ஜோன்னு ஒருத்தன் இருக்கான் வீட்டில். ஜோங்கிறவன் யார்? சம்யுக்தாவுக்கும் ஜோவுக்கு என்ன சம்மந்தம்? இவன் அந்த வீட்டில் இருக்கான். இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. பொதுவாக மலையாள படம்னாலே ஃபஸ்ட்டு ஒரு ½ ஹவர் கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா டே டு டே லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் எடுத்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் போர் அடிக்கும். லாஸ்ட்டு 1 ஹவர் படத்தை பின்னிருப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் லாஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் 3 பேர் தான் ஒரு வீட்டில் வச்சு எடுத்திருக்காங்க. அந்த 3 பேரை வச்சு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லிங்காக அந்த ஒரு படத்தை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் ரொம்பவே நல்ல படம். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா சினிமாட்டோகிராஃபி. பொதுவாகவே மலையாள படம்னாலே சினிமாட்டோகிராஃபி அசத்திடுவாங்க. அதே போல் இந்த படத்துலையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் அர்ஜுன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுவார். இருந்தாலும் அவருக்கும் சம்யுக்தாவுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணிட்டாரு. அடுத்து படத்தோட ஹீரோயின் சம்யுக்தா வந்து அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணிட்டாங்க. சம்யுக்தாவுக்கும் அர்ஜுனுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. சம்யுக்தாவுக்கும் ஜோவுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து படத்தோட வில்லனா ஜோனுன்ற ஒரு ஆக்டர் இருக்கார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன் அடி வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டர் போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அர்ஜுனே அடிப்பார். அப்போ பார்த்தாக்கா அவரோட வில்லத்தனத்தை காட்டியிருப்பார். அதெல்லாம் அவரோட ஆக்டிங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும். அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். மற்றபடி இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் 1 hour 54 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.